ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான இந்த இரவு வேளைக்காக, காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக அனுப்புவதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதியதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே என் ஆத்துமா மென்மை பாராட்டும். சிறுமைப்பட்டு உள்ளதை கேட்டு மகிழ்வார்கள். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஒரு நிமிடம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க முடியுமா? கடந்த 24 மணி நேரமும் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். குடும்பத்தை, பிள்ளைகளை ஒரே நன்றி. ரொம்பலாம் வேணாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த ஸ்தோத்திரன்ற வார்த்தை விட சில பேர் அது அவங்களுக்கு பிடிக்கல, கிறிஸ்தவ வார்த்தையாக இருக்கிறது. நன்றின்னு சொல்லுங்க. அல்லது உங்களுக்கு இன்னும் இங்கிலீஷில் சொல்லணும்னா தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். அல்லது கையெடுத்து கும்பிடுங்க, தேங்க்யூ லார்டு. நான் நிறைய பேர் பார்த்துருக்குறோம். அவங்க ஏதாவது உதவி செய்தாங்கன்னா கையெடுத்து கும்பிடுவோம். ஆண்டவரே நமக்கு நன்றி சாமி ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த உலகத்தில் நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறதே பெரிய கிருபை. சிலர் வேதனைகளை குறித்தும், சிலர் கஷ்டங்களை குறித்தும், சிலர் வருகிற உபத்திரங்களை குறித்தும் அதிகமாக மேன்மை பாராட்டுவாங்க. எனக்கு ஏன் அப்படி வருது? நான் சொல்வேன், நம்ம உயிரோடு இருப்பதே ஒரு கிருபை. ஏன்னா நாளைக்கு நம்முடைய நாள் ஆரம்பிக்கும். கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணின அந்த நாள், ரட்சணிய நாள், நாளை யாருக்கு தெரியும்? இன்றைக்கு மத்தியமே, இன்றைக்கு ஜெபத்தின் முடிவே அது தொடங்கும். இது வரைக்கும் காத்திருக்கிறவர் புதுபலன் அடைந்து கழுகளோடு எழும்புவார், கழுகளை போல் எழும்புவார். அவர் ஓடினாலும் விளைப்படையார், நடந்தாலும் சுமந்து போவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இருள் சூழ்ந்த லோகத்தில் இப்பொழுதும் தூங்காமல் என்ற பாட்டை பாடும். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மலை போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவேன். அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அலைகள் படகின் மேல் மோதிய ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதிய ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரேசு தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, உங்களுக்கு என்ன தேவையோ நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், நீங்களும் என்னோட கூட விசுவாசிங்க. நம்ம இருவரும் ஒருமனப்படுவோம், கைகளை உயர்த்துவோம். வெற்றி நிச்சயம். நம்ம ஜெபங்களுக்கு பதில் உறுதி. வியாதிக்கு, பலவீனத்துக்கு, நோய்க்கு மருத்துவராக இருந்து அவர் காலையிலே சுகமாக்கிடுவார். நம்ம தினந்தோறும் டாக்டர் விசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை உள்ளே வரும் பொழுது ஜீவனும் உள்ளே வருகிறது, சுகம் வருகிறது. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய செல்கள் எல்லாம் சுகமாகிறது ஜெபிக்கும் பொழுது. நம்முடைய எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாக மாறுகிறது. நம்ம இரத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தங்களாக மாறுகிறது. கலந்து நம்ம சிந்தையெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையாக மாறுகிறது. நவமான இருதயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். சிறுநீரகம், ஜீரண உறுப்புகளும், கல்லீரலும், மண்ணீரலும், கொலஸ்ட்ரால் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்கிறார். கர்த்தர் ஷோல்டர் வலியை, கர்த்தர் பேக் பெயினை,
கத்தர் கால் வலிய, குதிக்கால் வலிய, ஸ்கின் அலர்ஜிய, கத்தர் உங்கள் வேலையை, கத்தர் உங்கள் படிப்பை, கத்தர் நம்முடைய வறுமையை, வேதனையை, கஷ்டங்களை, துன்பங்களை, விவாகரத்துகளை அவர் இன்றைக்கு சரி செய்வார். கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. நமக்கு விரோதமாக எழும்புகிறவன், ஏன்னா நம்ம சொல்ல முடியாது, கையை மாத்திரம் தான் உயர்த்தணும். அவர் அழிக்கிறாரோ அல்லது மன்னிக்கிறாரோ எல்லாம் அவர் கையில். ஆனால் நம்ம ஒன்று செய்யலாம். ஆண்டவரே, இந்த மாதிரி எதிராளிகளும் எதிர் வல்லமைகளும் மனித முயற்சிகளும் வியாதிகளும் எனக்கு எதிராக வரும் பொழுது நான் என்ன செய்யட்டும்? கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை. ஒத்தாசைன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? உதவி வரும் கண்மலை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு யாருமே இல்லை, எங்களை எதிர்க்கிறவன் நேராக வரான், வியாதி வந்திருக்கு, விளைவினம் வந்திருக்கு, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். குழந்தை இல்லையோ, திருமணமாகலையோ, உங்களை தேடி நான் தினம் சொல்கிறேன், விசுவாசத்தோடு சொல்கிறேன். 100 பேர் பார்க்குறீங்களா? நிச்சயம் ஒருத்தருக்கு ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். கழுகுகளை போல செட்டில் அடித்து எழும்புவார். ஆண்டவரே, நான் என்ன தப்பு செய்தேன்? எஸ், ஒருவேளை அதுவும் காரணமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உதவி செய்வதற்கு அது தடையாக இருக்க போவதில்லை. அவர் தடைகள் எல்லாம் கடந்து நம்மளை மன்னித்து நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிற ஒரே ஒரு வார்த்தை சாரின்னு சொல்லுங்க போதும். சாரி ஆண்டவர், இனிமேல் செய்யாமல் இருப்பேன் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த காலை ஜெபத்தை விசேஷமாய் ஆசீர்வதிங்க. இது அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னா உங்களுடைய உதவி இல்லாமல், ஒத்தாசை இல்லாமல், உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதம் இல்லாமல் எங்களால் செய்ய முடியாது. ஆசீர்வதிங்க. ஆட்களை எழுப்புங்க, மனதில் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் வேர்டு பார்க்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். மத்திய 14ஆம் அதிகாரம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறினார்கள். தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவரை துரிதப்படுத்தினார். பெரியமானவர்களே, ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் அண்ட் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய என்ன சொல்லுவீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபாஸ்ட்டாக போங்க, எதுலையுமே ஸ்லோ வேண்டாம். நான் எப்பவுமே நான் ஆவிக்குரிய ரீதியில் நான் எடுக்கலை, இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக தான் எடுக்கிறேன். நீங்களுமே கூட இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அப்படியே மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்கள் பள்ளியில் நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம், பிள்ளைகளோடு கூட, அல்லது உங்கள் வீட்டில் பிள்ளைகளோடு கூட, அல்லது உங்கள் கணவனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், அல்லது உங்கள் மனைவிக்கு சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கலாம். இயேசு சொல்கிறாருப்பா, ஃபாஸ்ட்டாக போ, அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். அப்படின்னு அர்த்தம் இன்னொரு டார்கெட்டை வைக்கிறார். அப்பா, இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போ, இந்த வாழ்க்கையிலிருந்து அந்த வாழ்க்கைக்கு போ, இந்த சூழ்நிலையிலேருந்து அந்த சூழ்நிலைக்கு போ, இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லேருந்து அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு போ. போகிறது சாதாரணமாக இல்லை, ஃபாஸ்ட்டாக போ, ஃபாஸ்ட்டாக போன்னு ஆண்டவர் சொல்கிறார். வாய் தெர் மஸ்ட் பி ரீசன்ல. இன்னைக்கு நான் இதெல்லாம் எடுக்கிறேன்னா, இந்த ஒரு வாரம் முழுவதும் இப்படி எடுக்கிறேன்னா எனக்கே புரியல. நான் ஏன் அப்படி எடுக்கிறேன்? 38 நிமிஷம் ஏன் பேசுகிறேன்? 44 நிமிஷம் ஏன் பேசுகிறேன்? எனக்கே புரியல. ஏன்னா எனக்கு வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா, முன்னாடி 169, 200லாம் கிராஸ் ஆகும். இப்போது இந்த டைமை பார்த்தோன்னே ஜனங்க பார்க்குறது நிறுத்திட்டாங்க. ஆனால் அதில் முக்கியமாக உள்ளே இருக்கிறது எல்லாமே மோட்டிவேஷனலாக ஆண்டவர் கொடுத்த பாசிட்டிவான வார்த்தைகள். இதை மக்களுக்கு இது பிடிக்கல. ஏன்னா பிசாசு சில வார்த்தைகளை மக்கள் காதுகளிலே கேட்காதபடிக்கு பாருங்கள், 2 நாள் எவ்வளோ பெரிய தடை பாருங்கள். நெக்லிஜென்ஸ், என்னவோ இஷ்யூஸ், டைமுக்கு என்னால் கொடுக்க முடியல. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக முதலாக ஜெபம் பண்ணுங்க. இது பீரியாடிக்கலாக டைமில் வரணும், அதுக்காக உதவி செய்யுங்க. இந்த நெட் இஷ்யூஸு, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தெளிவா போகுது. இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க பாருங்க. நீங்க பைபிள் நம்ம கத்துக்கிறோம். நிச்சயமா கத்துக்கிறோம். நானும் கத்துக்கிறேன். ஏன்னா, இதுவரைக்கும் இந்த ஆங்கிள் நான் திங்க் பண்ணதே இல்ல. நீங்க அக்கறைக்கு போணும். ஃபாஸ்ட்டா போங்க. ஏன் அத சொல்றேன்? ஒரே கரையில இருந்து பிரயோஜனம் இல்ல. மறு கரையில போய் பார்க்கணும். எக்ஸாம்பிள் ஐயோ! இந்த டாபிக்லாம் எடுக்கும்பொழுது நெறைய வருதுங்க மனசுல இருந்து பைபிள்ல. ஐயோ! என்னால சொல்லாம இருக்கவும் முடியல. இந்த கரையில செங்கடல் மூடி இருந்தது. மோசேய பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்க சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்றேன் அப்படின்ட்டு. இன்னொன்னு விஷயமும் சொன்னார். என்ன விஷயம்? ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அது சொல்லிட்டு, உன் ஜனங்கள் எல்லாம் உன்னை விரட்டுகிறவர்களுடைய பிரேதங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கரைக்கு வராங்க. வந்த உடனே அவங்க ரொம்ப ஆறாம வராங்க. அவங்க பீஸ்ஃபுல்லா வராங்க. அவங்களுக்கு எந்த ரஷ்ஷுமே இல்லை. ஆண்டவர் அப்படி ஒரு அழகா அதை பிரிச்சு, முன்னிருந்த மேகம் பின்னே வருது, முன்னிருந்த தேவதூதர்கள் பின்னே வராங்க, பின்னாடி இருந்த அல்லது வியாபித்திருந்த கர்த்தர் முன்னே போகிறார். இவங்க அந்த கரையில போய் கொஞ்சம் அப்படியே ஆசோசப்படுத்தும் பொழுது கடல் மூடிக்கொண்டது. பார்வோனும் அவருடைய சேனைகளும் ரதங்களும் குதிரைகளும் பிரேதங்களாக அந்த கரையில ஒதுங்கினார். அந்த கரையில பெரிய மீட்பு இருக்குதுங்க. அந்த கரையில உங்க எதிராளி இறந்து போகிறத நீங்க பார்க்க போறீங்க. சீக்கிரம் போங்க. டோன்ட் வேஸ்ட் எனி டைம். இன்னைக்கு இன்னொரு ஆவிக்குரிய சத்தியத்தோட நம்ம we are wasting lot of time என்பதை நான் சொல்றேன். இன்னொரு விஷயம்னா, அடுத்த கரையை பற்றிய காணவே இல்லை. ஓகே, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொன்ன ஒரு பழமொழியை வச்சு இங்க எப்படி இருக்குதோ பச்சை மாதிரி அங்கேயே தான் பச்சை மாதிரி அப்படிலாம் இல்லை. there is something else, other side of the river. ஆண்டவர் சொன்னார்னா அதுல அர்த்தம் இருக்கும். எனக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ரொம்ப ஸ்ட்ரம்பிள் ஆகி என்ன சொல்லிட்டீங்க, ஐயோ இதுல இருக்கிறேன் எனக்கு இதை விட்டு போக முடியல. இல்லை, சில பேருக்கு ஆண்டவர் பேசுகிறார், மூவ் இந்த ஒரிஜினல் இடத்துல இருந்து வெளியே போ, அக்கறையில உனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் வைத்திருக்கிறேன். ரைட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் டைம் ரொம்ப கொஞ்சம் குறைக்க விரும்புகிறேன். நீங்க இதை பத்தி தியானம் பண்ணுங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஏன் அக்கறைக்கு ஆண்டவர் போக துரிதப்படுத்தினார்? அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கோம் தெரியுமா? சம்திங்லாம் போட்டாரு. ஜீசஸ் வாக்ஸ் அண்ட் இமீடியட்லி ஜீசஸ் மேட் his disciple get into the boat and go on head of him to the other side. Made disciple, other side போகும்படி அவர் தான் சொன்னார். go ahead. எங்கேயும் நிற்காதீங்கப்பா, தூரம் போங்க. சரி, ஓகே, அதை விட்டுருங்க. அடுத்து, ஜனங்கள் அனுப்பிட்ட பிறகு தனித்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை மேல் ஏறி சாயங்காலம் அனுப்பது தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படவில் நடுக்கரை சேர்ந்தது. எதிர்காற்று இருந்தபடியால் அலைகளால் அளவப்பட்டது. இதெல்லாம் நமக்கு தெரியும். ராவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். 4ஆம் ஜாமம்னா என்ன? 3:45. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு முக்கியமான செய்தி இது, நல்லா கவனிங்க. 3:45 எழுந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு 4ஆம் ஜாமத்தில் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் அறைக்கு, உங்கள் பிளேஸுக்கு நிச்சயம் வருவார். ஏனென்றால் அது அவருக்கு பழக்கம். இரவெல்லாம் ஜெபிப்பார். 3:45 உங்களை சந்திக்க வருவார். உண்மையாயா அப்படின்னு கேட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நான் சாதாரணமாக வாயிலிருந்து வர வார்த்தை இல்லை, நான் அனுபவித்து நான் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 3:45 அலாரம் வச்சு எழுந்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மிராக்கிள் நடக்கலைன்னா என்ன கேளுங்க. ஐ ஆம் ஆன்சரபிள் டு தட். 4ஆம் ஜாமத்திலே கடல் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தார். நைட் ஃபுல்லாக ஜெபம் பண்ணால் எவ்வளோ பவர் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதில் ஒரு நாள் ஆல் நைட் ப்ரேயரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நைட்டெல்லாம் உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் முடியுதா உங்களுக்கு? நிறைய பிரச்சனை சமயத்தில் ஏன் அது முடிய மாட்டேதில்ல உங்களுக்கு? எனக்கு நான் பண்ணியிருக்கிறேன்.
கண்ணை அப்படியே திறந்து வச்சு டிவியெல்லாம் மூடிட்டு ஃபோனெல்லாம் ஒதுக்கி வச்சு சைலண்டில் போட்டு, ஏன்னா பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை இருந்தது எனக்கு. ஓடிய பிரச்சனை, கடன் பிரச்சனை, பிள்ளைகளை வளர்ப்பதில் பிரச்சனை, நிறைய குழப்பம், டிப்ரெஷன், வியாதி ஒரு பிரச்சனை, வறுமை ஒரு பிரச்சனை. இதெல்லாத்துக்கும் ஒரே வழி எடுத்தேன். பைபிளை ஆராய்ஞ்சேன். என்னென்ன காரியம் செய்தாங்களோ அதெல்லாம் செய்தேன். இரவெல்லாம் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர் மாதிரி. 4ஆம் ஜாபம் வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்பேன். அடுத்து பதில் என்ன தெரியுமா? பாசிட்டிவ். எல்லாம் நல்லா நடந்தது. இது வரைக்கும் நான் இந்த பொசிஷனில் இது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறது, இந்த வயது வரைக்கும் உயிரோடு இருப்பது, நான் என் மனைவி 2 பிள்ளைகளோடு உயிரோடு இருப்பதுக்கு காரணமே அந்த இரவு ஜெபம், அந்த அதிகாலை ஜெபம் தான். கோவிடில் நாங்கள் காப்பாற்றப்பட்டது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அதிகாலை ஃபஸ்ட்டு ஆளாக நான் தான் இருந்து 2:45 மணிக்கு, 3:45 கூட இல்லை, 2:45 மணிக்கு நான் இருந்திருப்பேன். 3:45 வரைக்கும் நான் ஜெபம் போகும். சரி, 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேலே நடந்து வந்தார். அவர் கடலின் மேல் நடந்து வருவதை சீஷர் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு கூட பேசி, திடன் கொள்ளுங்கள். அழகான வார்த்தையில், டேக் கரேஜ், டோன்ட் பி அஃப்ரைட். டேக் கரேஜ். நீங்கள் உங்களை பார்த்து சொல்கிறார், டேக் கரேஜ், டோன்ட் பி அஃப்ரைட். எந்த சூழ்நிலையும், எந்த வேலையிலும், நம்ம போகிற பாதையிலே நம்மோடு கூட வருகிறவர், கொஞ்சம் தாமதமானாலும் இரவெல்லாம் செபித்துட்டு வந்து கலந்து கொள்கிறவர், நம்ம சுயத்தினாலே அவர் துரிதப்படுத்தினார் என்பதற்காகவே பாதி தூரம் கடந்து வந்துட்டோம். 40, 50, 60 வயதை தாண்டி மட்டும் மீதி இருக்கிற வயதை அல்லது ஊழியத்தை அல்லது வேலையை எடுத்து செல்வது அவருடைய வேலை. அவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, கலக்கம் அடையாதீங்க, பயத்தினால் அலறினால் திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். திடன் கொள்ளுங்கள், பயப்படாதே, நான் தான் என்றார். அடுத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி கடல் கொந்தளித்து கொண்டிருக்கும் பொழுதே, இது ஒரு அடுத்த நாள் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் சும்மா கொஞ்சம் அந்த முடிவை சொல்லிடுறேன். கொந்தளிக்கும் பொழுதே கர்த்தர் நடந்து வருகிறார். அந்த கொந்தளிக்கும் மத்தியிலே எப்படி பேதுருவை நடக்க வைத்தார், எப்படி பேதுரு நடந்தான் என்பதெல்லாம் நாளைக்கு அல்லது கர்த்தர் சித்தமான ஒரு நாளிலே பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, டேக் கரேஜ். உங்களை சுற்றியும் காற்றடிக்கும், புயலடிக்கும், மழை அடிக்கும், உங்கள் படுகை அமிழ்ந்து போகத்தக்கதாக இருக்கும். உங்களால் பாதி தொலைவு தான் போக முடிந்தது, பாதி தொலைவு போக முடியல, உங்கள் பயணத்தை கடக்க முடியல, ஆண்டவர் கொடுத்த கட்டளைப்படி அக்கறைக்கு நாம் போக முடியல. அக்கறைக்கு போகிறதுக்காக உதவி செய்ய ஆண்டவர் இரவெல்லாம் ஜெபித்துட்டு அதிகாலையிலே 4ஆம் மணி ஜாமத்திலே உங்களை பார்க்க நடந்து வந்திருக்கிறார். ஜெபம் பண்ணலாம். உங்கள் ஆண்டவரே, நீங்கள் உயிர் உள்ள தெய்வம், நீங்கள் பொய் சொல்ல மனிதன் அல்ல. இந்த 4ஆம் ஜாமத்தில் இன்னைக்கு 4 மணிக்குள்ள அல்லது நாளைக்கு காலையில் 4 மணிக்குள்ள அல்லது 3:45, 2:45 ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். யாருக்கெல்லாம் அந்த அற்புதம் வேணும்? கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும், அது கடலாக இருக்கட்டும், அது அக்னியாக இருக்கட்டும், அது குகையாக இருக்கட்டும், அது பாதாளமாகவே இருக்கட்டும், கர்த்தர் வந்து நம்மை நடக்க பண்ணுவார். டேக் கரேஜ், திடன் கொள்ளுங்கள், நான் தான், ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளையும் எங்களையும் ஆசீர்வதியும். பல தேவைகள் உண்டு ஆண்டவரே, எங்களுக்கு பல ஆசைகள் உண்டு. வியாதி, பலவீன, நோய்கள், குழந்தையின்மை, திருமணம் ஆகாத நிலை, நிறைய டைவர்ஸ், சண்டை, வரதட்சணை, கொடுமை, குழப்பங்கள், எங்களுக்கு விரோதமாக எதிரிகள், பிசாசின் போராட்டங்கள், எங்கள் குடும்பத்திலே சத்ருவை, எங்கள் வீட்டாரே சத்ரு, அந்த சத்துருக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு, ஆனாலும் என்ன செய்ய போகிறீங்க?
அற்புதம் செய்ய போறீங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடலின் மேல் நடந்து வந்த பாதங்கள் என்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.